பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லி எரேமியா ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை பார்க்கிறோம். எரேமியா என்று சொன்னால் கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவர் கண்ணீரோடு கூட மக்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் விட்டு இரத்த நாளங்கள் வெடிக்கும்படியாக அவர் ஜெபித்தார். அப்படின்ற அவருடைய ஜெபம் எவ்வளவு ஒரு ஒரு வைராக்கியமாக, அல்லது அவருடைய ஜெபம் ஒரு தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவை வெளிப்படுத்தும்படியாக மக்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிற ஜெபம். கண்ணீர் சாதாரணமாக வராது, துக்கம் சாதாரணமாக வராது. இங்கே என் தலை தண்ணீரும் வேர்த்து 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 தரையெல்லாம் தண்ணீர், மக்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிற மக்களை எந்த அளவுக்கு நேசித்தா, பரலோக ராஜ்யத்தை நேசிக்கிற பொழுது தான் மக்கள் நேசிக்க முடியும். சிலுவை நேசித்தால் தான் மக்களை நேசிக்க முடியும். இயேசுவை நேசித்தால் தான் மக்கள் நேசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை நேசித்தால் தான் மக்கள் நேசிக்க முடியும். பரலோகத்தை நேசித்தால் தான் மக்களை நேசிக்க முடியும். அப்படிலாம் சொன்னால் நேசிக்க முடியாது. வேதாகமத்தை நேசித்தால் தான் மக்களை நேசிக்க முடியும். ஆகவே மக்கள் நம்ம சாதாரணமாக நேசிக்க முடியாது. தேவனோடு கூட உள்ள உறவும், தேவனோடு உள்ள பற்றுதலும், தேவனோடு கூட நெருக்கமும் தான் ஜெபிக்க நமக்கு மக்களுக்காக கண்ணீர் விட்டு முக்கியமாய் என் தலை தண்ணீரும், தலை வேர்த்து கொட்டுகிற அளவுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இரண்டாவதாக என் கண்கள் கண்ணீர் மானால் அல்ல, கண்ணீர் ஊற்று என்று சொல்லப்படுகிறது. கண்ணீர் ஊற்று வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, கண்ணிலிருந்து வருகிற ஒரு கண்ணீர் மாத்திரம் கிடையாது, கண்ணீர் ஊற்று வந்து கொண்டே இருப்பது, நான் ஸ்டாப் வந்து கொண்டே இருப்பது. கண்ணீர் ஊற்று அழுது 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 கண்களில் தண்ணீர் வந்து கொண்டே இருப்பது தான் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்குமே என்று சொல்லி எரேமியா ஜெபிக்கிறார். ஆகவே அவருடைய ஜெபத்தினுடைய வல்லமை பாருங்கள். அந்தளவுக்கு அவர் மக்களை நேசிக்கிற அந்த நேசிப்பை பார்க்கிறோம், மக்களுமே வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, என் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் என்ன சொல்லுதாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் தேவனை காண வேண்டும். ஆகவே தான் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. அதுக்கு மேலே 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 வாசிக்கிற பொழுது, அறுப்பு காலம் சென்று விட்டது, கோடை காலம் முடிந்து விட்டது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு மக்களை ஆலயத்தில் கொண்டு வருகிற நாட்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கோடை காலம் முடிஞ்சு போச்சு. விதைக்கிற காலமும் அறுக்கிற காலமும் முடிந்து போய்விட்டது. ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, என் ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்களே என்ற ஏக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் அவர் சொல்லுகிற இந்த காரியத்தை பார்க்கும். ஆகவே என் தலை தண்ணீரான நலமாக இருக்கும், என் கண்கள் கண்ணீரான நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற, புலம்பி சத்தம் போட்டு அழுது ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை பார்க்கிறோம். யார் ஏளனம் பேசினாலும், யார் திட்டினாலும், யார் நம்ம கேவலம் பேசினாலும் அவர்களுக்காக அழுது ஜெபிப்பது தான் ஒரு கிறிஸ்துவ பண்பாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறைந்தார்கள், அடித்தார்கள், ஈட்டியால் குத்தினார்கள். இயேசு எல்லோருக்காகவும் ஜெபித்தார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். அதுதான் ஒரு தெய்வீக தன்மை, தெய்வீக அன்பு, தெய்வீகத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஜெபம்னு சொல்லிப்பாங்க. இறைமைக்கு அந்த ஜெபத்தின் வெளிப்பாடு இருந்தது, அந்த கண்ணீரின் ஜெபம் இருந்தது. ஆகவே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். வசனம் 7 வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமடைவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவரை சரியாக்குவேன், அவள் நான் சரிப்படுத்துவேன், அவளை கூர்மையாக்குவேன், உருக்கி புடமிடுவேன். அவளை உருக்கி புடமிடுவேன். அவர்களை சரி செய்வதற்கு என்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, அதை சரி செய்வதற்கு என்னிடத்தில் பட்டயம் இருக்குதான், சரி செய்ய என்னால் முடியும் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். என்னால் சரி செய்ய முடியும், என்னால்னா அதை சரி செய்ய எனக்கு தெரியும். ஏன்னா ஜனங்களை உண்டாக்கினவர் தேவன் தான், மக்களை உண்டாக்கினவர் தேவன் தான். தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளை எப்படி சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளை எப்படி தன் வழி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தகப்பனுக்கு தெரியும். ஆகவே தான் இங்கே அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் ஜனங்களுடைய ரட்சிப்பு அடையும் வரைக்கும் நான் அழுது கொண்டிருப்பேன். கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை உருக்கி உருவாக்குவேன். அவரை சரிப்பட அழிச்சிட மாட்டேன், அவளை கொன்ற மாட்டேன், உருக்குவேன். ஆனால் அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்காக. அவளை உருக்குவேன், கொல்லுவதற்கல்ல, உருவாக்குவதற்காக. ஆகவே தேவன் சொன்னபடியாகவே அவளை உருக்கினார், அவளை சரிப்படுத்தினார், தேவன் பக்கமாக திரும்படியாக காரியங்களை செய்தார். நாமும் ஜெபிப்போம், மக்கள் தேவன் பக்கமாக திரும்புவார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் இறைமையை போல
கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.